குட் ஈவினிங் ஆல். நான் வந்து அபிஷேக் அபி எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸோட பார்ட் டைம் சிஇஓன்னு சொல்லிக்கலாம். லைக் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் சிஇஓ ஃபார் லாஸ்ட் 2 இயர்ஸ். கம்பெனி வந்து அப்பா ஸ்டார்ட் பண்ணாரு. லைக் எப்படின்னா ஒரு 2010 வந்து அப்பா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி அப்பா வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒர்க்ல இருந்தாரு இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல. அதுக்கப்புறம் அப்பாவே வந்து தனியா சரி நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி லைக் வித் 2 members now we are up to like now we are having 15 plus members in a company. From 2010 to 2024 nearly 14 years. இப்போ வந்து ஒரு ஜேர்னிங்கிறது இல்லாமல் லைக் த திங்ஸ் டு பி ஸ்டடிட் அப்படின்னு ஒரு சிலது இருக்கு. இப்போ நம்ம 2010 எடுத்துக்கிட்டோம்னா இந்த டெக்னாலஜி வேற, இப்போ லைக் ப்ரெசென்ட்ல இருக்க டெக்னாலஜிஸ் வேற. அப்போ அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப வி ஹேவ் டு லேர்ன் சம் திங்ஸ். எப்படின்னா இப்போ 2010 டு 2024 இருக்க டிஃப்ரென்ஸ்க்கு நடுவில் த டெக்னாலஜி ஷுட் பி லேர்ன்ட் மோர் அண்ட் அட் த சேம் டைம் ஸ்ட்ராட்டஜிஸுமே நம்ம புதுசு புதுசாக போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஏன்னா இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு இப்போ நீங்களே வந்து யாரோ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகுறீங்க அப்படின்னா வி வாண்ட் சம் ஸ்ட்ராட்டஜிஸ். அதுவும் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கணும் விச் வில் பி வெரி டஃப் டு ஃபைண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்க ஃபீல்டில் வந்து ஆப்போனன்ட்ஸ் இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அத்தனை பேர்த்தையுமே டேக்கிள் பண்ணிட்டு நீங்கள் வரணுங்கிறப்ப தெர் வில் பி மெனி ஸ்ட்ரகிள்ஸ் டு பி ஃபேஸ். அது வந்து லைக் இந்த ஏஜில் நம்ம வந்து வரோம் ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணுங்கிறப்ப ப்ரெஷர் வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் மேனர். பிகாஸ் நம்மளோட ஸ்டடீஸ் பார்க்கணும். அப்பார்ட் ஃப்ரம் அவர் ஸ்டடீஸ் வி ஷுட் பி ஆல்சோ கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தி கம்பெனி ஒர்க்ஸ். அண்ட் கம்பெனின்னு வந்தோடனே இப்போ நம்ம ஒரு டொமைனில் இருக்கோம்னா அப்பார்ட் ஃப்ரம் அ டொமைன் வி ஷுட் பி லேர்னிங் சம் பேசிக் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ், ஐடி ஃபைலிங். இப்போ ஐடி ஃபைலிங் பண்ணணும், ஐடியில் ஃபைல் பண்ணணும், ஐடியில் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் சொல்கிற ஐடி வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இத்தனையுமே வந்து நீங்கள் கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் திங்ஸ் ஃபார் அ பர்சன் டு ரன் அ பிஸ்னஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு ரொம்ப நீடியான திங் லைக் இப்போ நம்ம நீட்ஸ் வாண்ட்ஸ்ன்னு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ரொம்ப நீடியான திங் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். அட் த சேம் டைம் யூ வாண்ட் டு நோ ஹவு டு மேனேஜ் பீப்புள்ஸ். பிகாஸ் நீங்கள் வந்து வேரியஸ் கண்டிஷன்ஸில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஓனர்ஸை பார்ப்பீங்க. அந்த வேரியஸ் கண்டிஷன்ஸில் இருக்கப்ப வேரியஸ் ஓனர்ஸ் கிட்ட நம்ம எப்படி நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒர்க் ஆகுது. பிகாஸ் ஒருத்தர் வந்து நம்ம சொல்கிற கோட் இப்போ நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஓகே சொல்லிட்டு போவார். பட் ஒரு சிலர் எப்படின்னா ஒன்று இந்த பர்டிகுலர் திங்கோட ப்ரைஸ் ஏன் இப்படி இருக்கு, ஏன் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் இவ்வளோ இன்க்ரீஸ்டாக இருக்கு, இல்லை ஏன் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் இவ்வளோ ஹையாக இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது வந்து ஒரு ரீசனபிளான ரீசன் அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம் இதுதாங்க ரீசன், இதுக்காக வந்து நம்ம ப்ரைஸ் இப்படி வச்சிருக்கோம். இல்லை இன்கேஸ் நம்மளால வந்து நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுதுன்னா நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜுமே வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இன்னொரு சைடு இப்போ நம்ம சர்வீஸ் செக்டார் அப்படின்னு வரோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் செக்டார்ஸில் பக்கா மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம கம்பெனி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரி தான் பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக டீ இண்டஸ்ட்ரீஸ், ஊட்டியில் தான் டீ இண்டஸ்ட்ரீஸ், கோத்தகிரி, ஊட்டி இது எல்லாருமே மேக்ஸிமம் டீ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கம்பெனி தான் இப்போ டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். லைக் எலக்ட்ரிக்கல், டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரியல், எலக்ட்ரிக்கலும் பண்ணுறோம், நம்ம ப்ளம்பிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னு வரப்ப டொமஸ்டிக்கில் இருக்க எலக்ட்ரிக்கல் திங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரி. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, சிங்கிள் ஃபேஸ் நம்ம 3 ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அட் த சேம் டைம் பஸ் பார் இருக்கும், நம்ம பஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே பேசிக்காக இருக்குது. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தோம்னா லைவாக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து இப்போ நமக்கு உள்ள நம்ம சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த இபி இப்போ நம்ம இபி லைனில் வந்து எங்கெங்கே போகணும், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும், இதையுமே கற்றுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு எந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் ஹில்ஸ்ன்னு வரப்போ ஒரு சில இடத்துல இன்சுலேஷன்ஸ் வேறு மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், கிரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இதில் வந்து நம்ம ஓவர் ஹெட்லேயே இன்சுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிற ஓவர் ஹெட் இன்சுலேஷன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ கிரவுண்டில் வந்து இன்சுலேட் பண்ணுறப்ப நீங்கள் கிரவுண்டில் இன்சுலேட்டர்ஸ் போட்டுப்பீங்க. பட் ஓவர் ஹெட்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஓவர் ஹெட்டுக்குமே தனி இன்சுலேட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம கேபிள் லே பண்ணுறதுமே அண்டர் கிரவுண்டில் பண்ணுறோமா இல்லைனா வந்து ஓவர் தி கிரவுண்ட் பண்ணுறோமா. ஒரு சில இடத்துல வந்து கேபிள்ஸ் வந்து அண்டர் தி கிரவுண்ட் எப்படின்னா ஒரு 2 meters கீழே பண்ணுவோம். பிகாஸ் அதை வந்து நம்ம திரும்பி எடுக்க மாட்டோம். ஒரு சில கேபிள்ஸ் வந்து நம்ம இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் போர்டுக்கு கொண்டு வருவோம். அதை வந்து நம்ம அண்டர் கிரவுண்ட்லேயே லே பண்ணிட்டு வந்துடுவோம்.
எக்ஸெப்ட் ஒரு சில திங்ஸ் தவிர மத்த எல்லாமே நம்ம அண்டர் கிரவுண்ட்லயே லே பண்ணிட்டு வந்துருவோம். அந்த லே பண்ணிட்டு வரத வந்து கரெக்ட்டா நம்ம இப்ப இன்கேஸ் அந்த ஒரு இடத்துல பர்ஸ்ட் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல வந்து கேபிள் பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னா, அதுக்கு கரெக்ட்டான மெயின்டனன்ஸ் குடுக்க தெரியணும் நமக்கு. இது இல்ல லைக் இது வந்து இது எல்லாமே ஒரு பேசிக் நீட்ஸ். இப்ப நீங்க கேட்டது வந்து என்னென்ன கம்பெனி நம்ம கம்பெனிய பத்தி கேட்டதுனால, இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் ஃபார் அ கம்பெனி. இது எல்லாமே நம்ம பண்ணணும். இதெல்லாம் வந்து தேவை. ஒரு தேவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நீட்ஸ். வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்? கைஸ் எல்லாரும் கொஸ்டின் கேளுங்கப்பா. ஆக்சுவலாக உங்கள் கம்பெனியில் இப்போ நீங்கள் பார்ட் டைம் சிஓ இருக்கேங்கிறீங்க அப்பாவோட கம்பெனியில். ஸோ பார்ட் டைம் சிஓ உங்களோட ஜாப்ஸ் என்னென்னவா இருக்கும், அண்டு நீங்கள் அதில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னென்னவா இருக்கும்? தேங்க்ஸ் ஃபார் தி கொஸ்டின். இப்ப நான் வந்து ஒரு பார்ட் டைம் சிஇஓன்னு சொல்றனால ஒர்க் வந்து ஈக்குவலா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்ப அப்பா வந்து டைரக்டா சைட்டுக்கு போய் பண்ணுவாரு. அப்பா வந்து டைரக்டா ஓனர்ஸ் கிட்ட பேசுறது இருக்கு. இதெல்லாம் வந்து அப்பாவோட ஒர்க்ன்னு இருக்கப்ப நான் வந்து லைக் ஐ வில் பி தி இப்ப நான் வந்து அப்பாக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கேங்கிறதுனால லைக் ஐ வில் பி சூப்பர்வைசிங் தி பில்லிங்ஸ், ஐடி, ஜிஎஸ்டி ஃபைலிங். ஜிஎஸ்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா பண்ணணும். இந்த ஜிஎஸ்டிங்கிறது எப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் சைட்லயும் இருக்கணும், கன்சியூமர் சைட்லயும் இருக்கணும். லைக் ப்ரொடக்ஷன் நான் சொல்றது எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வாங்குவேன், அதுக்கும் நான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி அந்த பொருள் வாங்கி நான் ஒருத்தர் விற்பேன் இல்லையா, இதுக்குமே நான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அட் தி சேம் டைம் நான் பொருள் வாங்கினவரையும் எனக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காரா, இப்போ நான் பொருள் கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் கம்பெனி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இப்போ நம்ம பில் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் பில் பண்ணுறோம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட்ரி இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்ம பில் பண்ணுறோங்கிறப்ப அந்த பில் கரெக்டாக சென்ட் ஆயிருக்கா, அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்களா, அதுக்கான அமௌண்ட் வந்திருக்கா, அக்கௌண்ட்ஸ்மே பார்க்கணும். இது எல்லாமே இல்லாமல் லைக் ஐ வில் பி ஹேவிங் சம் ஒர்க்ஸ் ஆன் ப்ரொபோசல்ஸ்ன்னு போகிறப்ப ஐ வில் பி ஹேவிங் சம் ஐடியாஸ் டு பிச் மை பிஸ்னஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்னு இப்போ நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வில் பி ஹேவிங் எ பிளேஸ் டு பிச் யுவர் பிஸ்னஸ் ஆர் பிச் யுவர் ஐடியா அப்படிம்பாங்க. லைக் அந்த பிச்சில் வந்து நம்ம மேக்ஸிமம் 1 or 2 minutes தான் பேச முடியும். ஓகே, லைக் பேச முடியுங்கிறத விட நீங்கள் அந்த 1 to 2 minutesக்குள்ள உங்கள் பிஸ்னஸ் ஐடியா ஒன்று சொல்லிட்டீங்கன்னா யுவர் ஸ்டார்ட் அப் ஆர் யுவர் ஐடியா இஸ் கோயிங் டு பி அ மேசிவ் ஹிட். அட் த சேம் டைம் நமக்கு உடனே டவுட் வரும், இன்கேஸ் நான் அப்படி மேசிவ் ஹிட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது. அப்போ மேசிவ் ஹிட் ஆகலைங்கிறப்ப யுவர் ஐடியாஸ் ஆர் நாட் ராங். அப்போ அந்த ஐடியாவை கொண்டு போகிற இடம் தான் தப்பும்போம். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஈவியில் ஒரு ப்ராடக்ட் செஞ்சுட்டு நீங்கள் போய் ஒரு ஈவி இப்போ நீங்கள் ஈவிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கம்பெனிகிட்ட வந்து பிஸ்னஸ் பிச் பண்ணீங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், லைக் ரிசர்ச் அப்படின்ற ஒன்று இது வரும், ஆர்என்டிங்கிற டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று வரும். பட் இங்கே நம்ம கம்பெனியில் பெருசாக இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒர்க் பண்ண மாட்டோம். பட் லைக் இப்போ நான் வந்து ஸ்கெட்யூல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து இப்போ ஆர்என்டி பண்ணணும். அண்ட் ஒரு சில டைம் நானே வந்து டைரெக்டாக ஃபீல்டுக்கு போகிற மாதிரியும் இருக்கும். அண்ட் ஐ ஆல்சோ ஒர்க் அட் ஃபீல்ட்ஸ். இப்போ நான் வந்து சிஇஓவாக இருக்கேன் அப்படிங்கிறனால நான் ஒர்க் பண்ணாமல் இருக்க மாட்டேன். நானும் போய் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற டீம்மேட்ஸுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது, இல்லை அவங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ் அவங்க அவங்க சைட்லேருந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ் குறைச்சிட்டு நான் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து எக்ஸ்பென்ஸுங்கிறப்போ வந்து இப்போ பெட்ரோல் கன்வீனியன்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு சில கம்பெனி ஸ்டில் தேர் நாட் ப்ரொவைடிங் தேர் பெட்ரோல் கன்வீனியன்ஸ் ஒரு பஸ் சார்ஜஸ் சம்திங். பட் நம்ம வந்து அதை பண்ணுறோங்கிறப்ப லைக் தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் ஐ ஃபேஸ்ட். இப்போ நான் போனேன், அப்போ வந்து நான் இதெல்லாம் பேசினேன், இது வந்து நான் திரும்பி அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா இப்படிலாம் இருக்குங்கிறப்ப வில் பி ஹேவிங் சம் ஹெல்தி கான்வர்சேஷன்ஸ். இந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பில்ட் ஆகி ஓகே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாங்கிறப்ப வரும். அண்ட் அட் தி சேம் டைம் தெர் வில் பி சம் பர்டிகுலர் திங்ஸ் டு பி ஸ்போக்கன் டு சம் ஆஃப் தி டீம்மேட்ஸ். அங்கே வந்து லேபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலும் அங்கே வந்து ஒரு சிலர் ரொம்ப சீனியராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வந்து நம்ம அலோகேட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு ஒரு ஃபேக்ட்ரி இல்லைன்னா வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து அதுக்கான முக்கியமான திங்ஸ் எப்படின்னா அது வந்து ஒரு புது ஃபேக்ட்ரி, அந்த புது இண்டஸ்ட்ரி பில்ட் பண்றாங்க அப்படின்னா ஃப்ரம் ஸ்கிராச் அவர் தான் வந்து அதுக்கான சூப்பர்வைசிங் இது பார்ப்பாரு. எத்தனை பேர் வேணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், என்னென்ன பொருள் வேணும், என்னென்ன ஒர்க் எப்பப்போ அவரால் பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து நான் தான் அங்கே
நான் தாங்கிறதுனால லைக் ஐ வில் பி லைக் ஜஸ்ட் சூப்பர்வைசிங் தெம். நான் போவேன், ஈவன் ஐ வில் பி ஒர்க்கிங் வித் தெம். நானுமே வந்து ஒண்ணுமே லைக் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல ஒண்ணுமே தெரியல அப்படின்னாலும் நான் வந்து போய் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் வருவேன். லைக் எனக்கு ஒரு பொருள் தெரியல அப்படின்னா அந்த பொருளை வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டா எவ்ரிபடி வில் ஹெல்ப் மீ. அண்ட் அங்க வந்து நான் சிஇஓவா போறதுனால நோபடி இன் ஆர் டீம் வில் பி லுக்கிங் மீ ஆஸ் சிஇஓ. நான் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்க ஒன்னே ஒன்று தான், நான் வந்து உங்களுக்கு சிஇஓவோ ஓனரோட பையனாவோ என்னை பார்க்காதீங்க, நானும் உங்க கூட ஒர்க் பண்ண வந்திருக்கேன். இது எல்லாமே வந்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலும் பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இல்லை பர்டிகுலர் செஷன்ல போய் நம்ம ஒர்க் பண்றப்போ ரொம்ப ஹார்டா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப மாறும். நான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், திடீர்னு அப்பா இல்லைன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நான் சைட் விசிட் போகணுங்கிறப்ப ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரும். அட் த சேம் டைம் ட்ராவல் ஜெட் லேக் அப்படிம்பாங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த ஒரு ஜெட் லேக்லேயே உட்காந்துருப்போம். அந்த டைம்ல வந்து நம்மளால பிஸ்னஸை ஒழுங்கா பார்க்க முடியாது. இது எல்லாத்தையுமே கலந்துட்டு ஈவன் வில் பி ஹேவிங் யுவர் ஓன் ஃபேமிலியும் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் நம்மளோட ஓன் ஸ்டடீஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்ரிதிங் வி ஹேவ் எவ்ரிதிங் இன் லைஃப். எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போகணும். நம்மளோட ஸ்டடீஸ், லவ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்ம பிஸ்னஸ்னால வந்து என்னால் எதுக்குமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது. போத் ஷுட் பி பேலன்ஸ்ட் ஈக்குவலி. அட் த சேம் டைம் பிஸ்னஸ் நம்ம ஒன்று வந்தோம்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி வரும். சாக்ரிஃபைஸ் பண்ண முடிஞ்சா நம்ம வந்து பிஸ்னஸ்ல கொஞ்சம் லைக் வித் ஸ்டாண்ட் பண்ணலாம். இதை லைக் இப்போ நான் சொல்ற எல்லா கஷ்டமே வந்து லைக் லாஸ்ட் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்க்கு நான் பார்த்துக்கிட்டேன். இதை தவிர நிறைய இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஸ்ட்ரகிள்ஸ் சொன்னா சொல்லிட்டே போகலாம், பட் முக்கியமான ஸ்ட்ரகிள்ஸ் இதுதான். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேற ஏதாச்சும்? கொஸ்டின்ஸ் இருக்கா இல்லை முடிச்சுக்கலாமா? அன்மியூட் பண்ணுறீங்க, திருப்பி மியூட் பண்ணிடுறீங்க, பேசுங்க. ஐ திங்க் அவ்வளோதான் சார். இப்போது நீங்கள் கொடுத்த உங்கள் கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஓகே, ஆஸ் அ சன் ஆஃப் அ சிஇஓ நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒர்க்கர்ஸை ஒரு இதாக பார்க்காம ஆஸ் எ ஃபீல்டு ஒர்க்கிங்காக நீங்களும் போய் ஒரு கோவர்க்கர் மாதிரி இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஓகே, உங்களோட டைமை எங்களுக்காண்டி தனியாக ஸ்பெசிஃபிக்கலாக ஒதுக்கி இது பண்ணதுக்கு தேங்க்யூ. தட்ஸ் மைண்ட் அப் தி செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.